மணமணன்னு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணலாங்களா? இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்டுட்டு இது மஷ்ரூம் கிரேவியா இல்லை சிக்கன் கிரேவியான்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம், தென் 2 தக்காளி, இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தவா எடுத்து எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம், தென் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டுருங்க. வறுபட்ட வாட்டி இந்த நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்குங்க. தென் நம்ம தக்காளியை போட்டு நல்லா வணக்கிட்டு அது கொஞ்சம் தண்ணி விடும். விட்ட வாட்டி சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிடுங்க. தென் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதி வந்த வாட்டி காளானை போட்டு நல்லா விட்டுருங்க. வணங்கணுன்னே அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி கொத்தமல்லியை போட்டு இறக்குனா மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு ரசத்துங்க. இது நிமிஷத்தில் செய்கிற டிஷ்.